இந்த ஆண்டு சவுதி அரேபியாவில் தொடர் காலநிலை மாற்றத்தினால் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் ஏற்படும் மழைப்பொழிவு இவ்வாண்டு டிசம்பர் மாதம் என நிகழ்ந்து சவுதியின் பல இடங்களில் இந்த மாதம் அதிகளவு கனமழை பெய்துள்ளதாக சவுதியின் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காலநிலை மாற்றம் நாட்டின் வானிலை அமைப்புகளை வடிவமைக்கும் வளிமண்டல மாற்றங்களை புரிந்து கொள்ள வலுப்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, முன்கூட்டியே முன்னறிவிப்பு மற்றும் தொடர்ச்சியான ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இது குறித்து தேசிய வானிலை மையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஐமன் குலாம் அவர்கள் கூறுகையில், சமீபத்திய நாட்களில் வானிலை அறிக்கை தொடர்பான வெளியிடப்பட்ட அறிக்கைகள் மற்றும் முன்கூட்டிய தகவல்களால் நாடு முழுவதும் பரவலான மழை பெய்த போதும் உரிய அதிகாரிகள் அதை வெற்றிகரமாக நிர்வகிக்கவும், துல்லியமான தகவல் மற்றும் தொடர்ச்சியான புதுப்பிப்புகளும் களத்தயார் நிலையை மேம்படுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வானிலை மாற்றங்களை கண்காணிக்க தேசிய வானிலை மையம் தொடர் ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.